எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் நல்ல விஷயங்களை அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் நம்ப வேண்டும். நம்மை நாம் ஒரு அதிர்ஷ்டசாலியாக பார்க்க வேண்டும். அப்போ தான் நமக்கு நிறைய நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நட்சத்திரங்களை பிரகாசப்படுத்துவது ரொம்ப உத்தமமான விஷயம். நட்சத்திரங்கள் பிரகாசமாக இருந்ததுன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப சிறப்பாக இருப்போம். நம்ம எல்லோரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அப்படி நீங்கள் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்குரிய காயத்ரி மந்திரம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும். இன்றைக்கி எல்லாத்துலேயும் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா ஓம் ஸ்வேதவர்ணய வித்மகே சுதாஹராய தீமகி சுதாஹராய தீமகி தன்னோ அஸ்வன் பிரஜோதயா. அதாவது இது மாதிரி மந்திரங்கள் நிறையா இருக்கும். இது மாதிரி மந்திரங்களை அந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும். அஸ்வினி நட்சத்திரம் 27 தடவை இந்த காயத்ரி மந்திரம். சாதாரண ஒரு காயத்ரி மந்திரம், நட்சத்திரத்துக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்கிற மாதிரி காயத்ரி மந்திரத்தையும் 27 தடவை நம்ம சொல்லணும். ஏன்னா நம்மெல்லாம் பிரகாசிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வீடுகளில் மந்திர சப்தங்கள் இருக்கணும். மந்திர சப்தம், அது சத்தம் இல்லை, சப்தம். இப்போ எப்படின்னா கார்த்தால நம்ம வீடுகளில் எழுந்த உடனே நம்ம கண்டிப்பாக குளியலை முடிச்சுட்டு சுப்பிரபாதம் போடுறோம். வெங்கடேச சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் முடிஞ்ச பிறகு விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிஞ்ச பிறகு லலிதா சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமம் முடிஞ்ச பிறகு உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், நீங்கள் எந்த சுவாமியை நம்புறீங்களோ அந்த சுவாமியுடைய மந்திரம், கந்த சஷ்டி கவசம், இதெல்லாம் யூடியூப்பில் விட்டிங்கன்னா அது மாட்டு பாடிகிட்டே இருக்கும். நம்ம அதில் மைல்டாக அந்த மியூசிக் போயிட்டே இருக்கும். ஒரு 1 ஹவர் பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் மோடு நம்ம வீட்டில் இருக்கும். நம்ம வீடுகளில் டிவைன் மோட். இந்த டிவைன் மோட் காலையில் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம வீடு உற்சாகமாக இருக்கும். நமக்கே ஒரு விஷயம் முடியாது, வேண்டாம் அப்படின்னா கூட அந்த விஷயத்தை ஈஸியாக நடத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதுதான் டிவைன் மோட். அந்த நேரங்களில் நம்ம வீடுகளில் பூஜை பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணணுன்னா அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு 27 டைம்ஸ் சொல்லிவிட்டு பிறகு நம்ம நட்சத்திரத்துக்குரிய காயத்ரி மந்திரத்தை எடுத்து அது ஒரு 27 தடவை சொன்னோம்னா முடிஞ்ச வரைக்கும் சத்தம் கம்மியாக அது அப்படியே சொல்ல ஆரம்பிக்கணும். வேகமாக சொல்கிறத விட சத்தம் கம்மியாக, ஆனால் நம்மளுடைய ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். அப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் பிரகாசம் ஏற்பட்டு இந்த நட்சத்திரத்தினால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். அதுவும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அன்றைக்கி சாயந்தர நேரம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவாலயத்திற்கு சென்று, இல்லை விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று, இல்லை விநாயகர் ஆலயத்திற்கு சென்று, இல்லை அம்பாள் ஆலயத்திற்கு சென்று அந்த அம்பாளை, அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரீங்கன்னா அது இன்னும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதாவது யோகங்கிறதுக்கு இதுதான். யோகம் எப்படி இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது. இது மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம லைஃப்பில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள், நல்ல யோகங்கள் ஏற்படும். இந்த நட்சத்திரங்களுக்குரிய பரிகாரங்கிறது நட்சத்திர பிரகாசமாகும் பொழுது நம்ம லைஃப் லாங்கும் பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் குறைவு ஏற்படாது. நம்ம டெய்லி பேஸ்மெண்ட்டும் ஒரு செடி வைக்கிறோம், அந்த செடியை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். இந்த காய்கறிகளில் ஏதாவது சாப்பிட்ட காய்கறிகள் இதெல்லாம் மீதி இருக்கும், அதெல்லாம் கொண்டு போய் போடுறோம். அப்போ அப்படியே தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா அது உரமாக மாறி அந்த செடிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. அந்த செடி நல்லா வளர்ந்து அது நம்ம காப்பாற்றுது. அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த மந்திரங்களும். மந்திர சப்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட சூட்சமங்கள், சூன்யங்கள் இதையெல்லாம் அந்த மந்திர சப்தத்தால் நீக்க முடியும். இது காலையில். சாயரட்ச அதே மாதிரி மாலை பொழுது
அவசியம் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது மாலை பொழுது. அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப உத்தமமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். ஆனால் அதெல்லாம் நம்ம யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப விசேஷம், ரொம்ப உத்தமம். அப்போ பார்த்தீங்கன்னா சாயரட்ச நேரம் தீபம் ஏற்றணும், மீண்டும் சாயரட்ச நேரம் மந்திரங்கள் நம்ம வீட்டில் அன்றைக்கி படித்தோம், இன்றைக்கி படிக்க டைம் இல்லைன்னா கூட யூடியூப்பில் போட்டு ஓட விடலாம். சாயந்தரம் என்னென்ன மந்திரங்கள் அப்படின்னா, மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், ஹயக்ரீவர் மந்திரம், இதெல்லாம் நம்ம வீடுகளில் ஓட விடணும். கந்த குரு கவசம் சாயரட்ச நேரம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஓடணும். சண்முக கவசம் ரொம்ப நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய யதார்த்தத்தை, மிகப்பெரிய அழிவுகளிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய மந்திரங்கள். அதெல்லாம் நம்ம மனசை ரொம்ப ஆழமாக உள்ளே கொண்டு போகும். இந்த மாதிரி மந்திரங்களை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க, ஓட விடுங்க. முடிஞ்சால் படிங்க, போக போக அப்படியே நமக்கு மைண்டில் வரும். அபிராமி அந்தாதி இதெல்லாம் சாயரட்ச ஓடணும். இப்படி இந்த மந்திரங்கள் போகும்போது நம்ம வீட்டில் ஒரு டிவைன் மோட் கண்டிப்பாக ஏற்படும். காலையில் எப்படி 1 ஹவர் டிவைன் மோடு இருந்ததோ அது அன்றைக்கி ஃபுல்லாக உற்சாகமாக இருக்கும். இந்த சாயரட்ச இந்த 1 ஹவர் டிவைன் மோடு வந்ததுன்னா திருப்பி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த நாளே இந்த 2 மணி நேரம் நாம் சரியாக பயன்படுத்துவதில் தான் 24 மணி நேரம் இருக்கிறது. 2 மணி நேரத்தை மீதியம் இருக்கக்கூடிய 22 மணி நேரம் தீர்மானம் பண்ணுது. இந்த 2 மணி நேரம் அந்த வீட்டிலலாம் நம்ம சரியாக பயன்படுத்தலையோ அந்த வீடுகள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம். பெரிய பணக்காரர் இருப்பார், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார், நிம்மதி இருக்கார். நடுத்தரவாதியாக இருப்பார், தேவை பூர்த்தி ஆகலேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருப்பார். மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசு என்றைக்குமே திருப்தி ஆகாது. திருப்தின்னு அப்படி ஒன்று எண்ணம் வருது அப்படின்னா அந்த நபர் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டார். அதனால தான் நம்ம நினைக்கும் போது மாறி நடக்கும். அதனால தான் கார்த்தால 1 மணி நேரம் சாயரட்ச 1 மணி நேரம் டைமை மிஸ் பண்ணாதீங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், குளிக்கணும், தீபம் ஏற்றணும், வீட்டு பூஜை பண்ணணும், இந்த மந்திரங்கள் ஓடணும். சாயரட்ச அதே மாதிரி என்ன வேலையாக இருந்தாலும் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க விளக்கேற்றணும், அதே மாதிரி குளிக்கணும், 2 வேளை ஸ்நானம், குளிக்கணும், பூஜை பண்ணணும், இந்த மந்திரங்கள் 1 ஹவர் ஓடணும். இந்த சாயரட்ச நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச ஸ்லோகங்களை நம்ம வார்த்தையால் நம்ம சொல்லலாம். ஒரு தேவாரம் பாடலாம், திருப்புகழ் பாடலாம், சிவபுராணம், ஏதோ ஒன்று உங்கள் வாயால் என்ன முடியும். ஒரு சுவாமியை நினச்சி நம்ம செய்யும் பொழுது அந்த வீடு ஃபுல் டிவைன் மோடுக்கு வந்துடும். உங்கள் வீட்டிலையே சாயந்தரம் ஏதாவது ஒரு பெரிய சங்கடமான ஒரு விஷயம் மிஸ்டேக் நடக்க போகுதுன்னா கூட அது நடக்காது. அதுதான் இந்த டிவைன். இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2 மணி நேரம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் மீதம் இருக்கக்கூடிய 22 மணி நேரம் மிக அழகாக இருக்கும். நட்சத்திரங்களை பிரகாசப்படுத்த போகிறோம், வாழ்க்கையை உற்சாகப்படுத்த போகிறோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்குங்க. நிச்சயமாக மனசில் எதை விஷயத்தை நீங்கள் ரொம்ப கரெக்டாக ஓகே இதை செய்கிறோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்காலத்தை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா நேரத்தை வீணாக்கக்கூடாது. இந்த உலகத்திலேயே மன்னிக்க முடியாத குற்றம் எது தெரியுமா? மன்னிக்க முடியாத குற்றம் நேரத்தை வீணாக்குவது முதல் குற்றம். அந்த நேரத்திலே பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை செய்வது 2வது குற்றம். அந்த நேரம் பிரயோஜனமானதாக இருக்கும். அதனால் காலம் போன்ற ஒரு நண்பன் கிடைக்க மாட்டான். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர்
சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.